Hello fairies, welcome back to our channel Fairy Doll Creation. இன்னைக்கு இந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் சுகர் பீன், தென் ஸ்டோன்ஸ், 2 mm பீடு, அப்புறம் ஜரி த்ரெட் கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கோல்டு கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திவ்யா அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை தான் இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனும் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறது தான் சுகர் பீட். ரெண்டு சுகர் பீடாக யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். சேம் இந்த லைனுமே வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 mm பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. 2 mm பீட் அப்படிங்கிறதுனால ரெண்டு பீடாக யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து மேக் பண்ணியிருக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே 2 mm பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அகெயின் சுகர் பீட் யூஸ் பண்ணி ரெண்டு சுகர் பீடாக யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஷின் மார்க் மாதிரி ஒரு டிசைன். ஸோ அதில் சுகர் பீட் யூஸ் பண்ணி சேம் 2 சுகர் பீடாக யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ், இந்த கர்வ் வர்றது, இந்த பெண்ட் பண்ணுற இடத்துலலாம் நம்ம ஒவ்வொரு சுகர் பீடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே அந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அந்த திலகம் ஷேப்பில் மேலே அந்த ஷார்ப் எட்ஜஸில் கரெக்டாக ஒவ்வொரு சுகர் பீடாக யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதோடைய ஷேப் வந்து அக்யூரேட்டாக அழகாக வரும். அது ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். அந்த கொடி மாதிரி, அதாவது கொஷின் மார்க் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது பக்கத்தில் சுகர் பீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிங்க் அண்ட் கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரை ஆகணும் இல்லையா, ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரிமைனிங் டிசைன்ஸ் வந்து அதை மேக் பண்ண முடியும். இல்லாட்டி அது வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அந்த டைம் கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ அது பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு கொடி மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுக்கலாம். நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ அது க்ளூ வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற தேவையில்லை. ஸோ அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே க்ளூவுமே வந்து ட்ரை ஆகிருச்சு. கோல்டு கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஸோ திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றியுமே வந்து அவுட்லைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. லுக்கு இன்னுமே வந்து கம்ப்ளீட்டாக அழகாக இருக்கும்.
கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு பீட் ஒர்க் ப்ளவுஸா. ஸோ பிகினர்ஸுமே ஈஸியா வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளவுஸுடைய ரேஞ்ச் 2000 to 3000 ரேஞ்சில வந்து இருக்கும். இது வந்து உங்களுடைய பர்ட்டிகுலர் ஏரியாவ பொறுத்து, உங்களுடைய ஷாப்புடைய ஃபேமஸ் லொக்கேஷன் பொறுத்து நீங்க வந்து ப்ரைஸ் வந்து அலாட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 சுகர் பீட் யூஸ் பண்ணி, ஸோ உள்ள வந்து உங்களுக்கு குட்டி குட்டியா கேப்ஸ் தெரியுது இல்லைங்களா? அங்க 2 சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சரி. ஸோ உங்களுக்கும் இது மாரி ஒரு கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பீட் ஒர்க் டிசைன் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்களும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியா வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுதான் இந்த ப்ளவுஸுடைய ஃபைனல் லுக். ஸோ பேக் சைடுமே வந்து சேம் ஃப்ரண்ட்ல என்ன பேட்டர்ன் குடுத்துருக்கோமோ, அதுதான் பேக் சைடுமே வந்து மேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.